ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். 30 டே 30 டிப். இன்றைக்கி என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ணுறோம். ஆரி ஒர்க் பண்ணதில் பேக் சைடில் வந்து எல்லா த்ரெட்ஸுமே வந்து அப்படியே இருக்கும். அதை வந்துட்டு நம்ம எப்படி சேஃப்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற க்ளூ இருக்குது இல்லைங்களா, அந்த க்ளூவை வந்து நம்ம ஒர்க் பண்ண இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக வந்து ஃபிங்கர்ஸால் வந்து தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த க்ளூ வந்து செக்யூர் அதாவது அந்த த்ரெட் வந்து செக்யூர் ஆகிடும். நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் எந்த மணி மாட்டி நூல் வந்து இழுத்து அந்த மாதிரி டேமேஜஸ் எல்லாம் இதான் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் ஓகே எதுவும் ஆகாது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி வந்து பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது வந்து வெளியில் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. அவுட் சைடில் வந்து நமக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம நார்மலாகவே ஃப்ரண்ட் சைடில் ஸ்டோன் ஒட்டுறோம் இல்லை வேறு ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் சைடில் தெரியல இல்லைங்களா. அது மாதிரி நம்ம வெளியில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியாது. ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து எந்த இடத்துலையுமே தெரியல. இதுதான் நான் வந்து பேஸ்ட் போட்டிருந்த க்ளூ. ஸோ ஃப்ரண்ட் சைட்லேயுமே தெரியல. இந்த மாதிரி மோர் டிப்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.